இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் வந்து நிறைய கொடுத்துருக்காரு வாக்குறுதிகள் பிரச்சாரத்தில். அதெல்லாம் நிறைவேற்றுவாரா? காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு, கஜானா காலின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை இல்லை கண்டிப்பாக என்னோட விஷயங்களை நான் செய்வேன், நான் மெதுவாக தான் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி செப்டம்பர் 13 நினைக்கிறேன், சாரி செப்டம்பர் 15 அப்போ வந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் வருது. அன்னைக்கு வந்து அந்த தாய்மாமன் தங்க சீர் திட்டம் வந்து அது வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டேஸில் நான் இன்ஸ்டாவில் பார்த்தப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வந்து அந்த ப்ரெக்னன்சி வார்டில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க டேரெக்டாக வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரிய போய் அவரே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக போய் அதுக்கான விஷயங்களெல்லாம் சரி பண்ணார். ப்ரெக்னன்சி வார்டில் இருக்கவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு தேவையான விஷயங்கள் அங்கே என்ன விஷயங்கள் அப்படின்னும் போது நேரடியாகவே அவங்க கிட்ட அந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசினார். அங்கே வேலை செய்கிற கடைநிலை ஊழியர்கள் கிட்ட பேசினாங்க. எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும், ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்கன்னு சொன்ன அளவுக்கு அந்த அம்மா இன்ஸ்டாவில் போட்டதையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அங்கங்கே அந்த குட்டி குட்டி சேஞ்சஸாக இருந்தாலுமே சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்தோடனே பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன சேஞ்சாக அவங்க செய்கிறதையுமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரீல்ஸ்னு சொன்னாலுமே அது ரியலாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. படத்தில் வர சேஞ்ச் இல்லை. நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம், முதல்வன் மாதிரி படங்கள். இப்போ விஜய் சார் ஜனநாயகம் வந்தாலும் சரி, ஒருவேளை இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தால் இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா, நேரில் வந்தால் செஞ்சால் நல்லா தான்ப்பா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக யோசிச்சிருப்போம்னா, அது நடக்குதுன்னா இல்லை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆட்சி வந்து அப்படி செயல்படும்னா அது அந்த ஆட்சிக்கான ஒரு ஆரம்பமாக தான், அந்த ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பமாக தான் இந்த ஆட்சி இருக்குன்னா அந்த சின்ன சின்ன சேஞ்சஸையுமே கண்டிப்பாக வந்து ஜனங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அது சின்ன சேஞ்சஸாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக சேஞ்ச் தான், ரீல் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியோட யதார்த்தமான உண்மையாக இருக்குன்னா அதை கண்டிப்பாக திமுக ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ மக்கள் ஒத்துக்கிறாங்க. மக்கள் ஒத்துக்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லைன்னா அவர் என்ன செஞ்சாலுமே நல்லது தான் செய்வாருன்ற நம்பிக்கையில் போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இவர் வந்து திருச்சி கிழக்கில் அது அந்த ஒரு அவரோடது அந்த இதை வந்து அந்த ராஜினாமா எம்எல்ஏ போஸ்ட் ராஜினாமா பண்ணார் இல்லைங்களா, பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது அந்த மக்கள் கூட்டத்திலே ஆகட்டும், இல்லை அவர் வந்து மீடியாக்களை சந்திக்கலை அப்படின்னு சொன்னாலுமே அவர் வந்து மாதத்துக்கு ஒரு கூட்டம் மக்கள் சந்திப்புன்ற மாதிரி ஒரு தொகுதி வச்சுருக்காரு. அந்த தொகுதியில் போய் அவர் என்ன பேசணுமோ அதை பேசிடுறாரு. தனியாக மீடியாவை கூப்பிட்டு பேசலை, மீடியாக்கான அட்டென்ஷன் கொடுக்கலான்றது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அதை பார்க்க முடியுது. பாலிமர் நியூஸில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் டிவிக்கு எம்எல்ஏஸோ டிவிக்கு மினிஸ்டர்ஸோ உட்காந்து பேசுகிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மீடியாவோட சப்போர்ட் ஒரு ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் மீடியாவுக்கு கொடுக்கலனாலும் ரீல்ஸ்க்கு தான், ரீல்ஸில் இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸ்க்கு தான் கொடுக்குறீங்க, இல்லை மற்ற சோஷியல் மீடியாவுக்கு தான் கொடுக்குறீங்கனாலுமே அதுவும் தேவை தான். ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டும் தேவை தான் ஒரு ஆளுங்கட்சிக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதை கண்டிப்பாக டிவிக்கு இனிமேல் மெதுவாக செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் என்ன சீஃப் மினிஸ்டர் பேசவே மாட்டுறாரு அப்படின்னா, இப்போ அவர் பேசுறது அவர் தான் சொன்னாருங்களே, கொளத்தூரில் வந்துட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்துக்கறி ஆயிடுச்சு, கொத்து பரோட்டா ஆயிடுச்சு, சம்திங் அவரோட ஸ்டைலில் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எதுகை மோனையெல்லாம் சேர்த்து பேசினார்னும் போது அது கண்டிப்பாக அதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலுமே அவங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் தான் அதை ரீச் பண்ண முடியும்னு நம்ம யதார்த்தமாக சொல்கிற விஷயங்கள் தான். ஒரு நல்ல மெசேஜை, ஒரு மாரல் ஸ்டோரியை குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் ஃபிலிம்லேருந்து தான் அதை சொல்ல முடியும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வேர்ஷனில் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு அரசியல் பிடிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மீடியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலமாகவோ, இல்லை அவர் எந்த ஃபீல்டில் வந்து பிரைட்டாக தன்னை இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டாரோ அந்த ஃபீல்ட்லேருந்தே அந்த விஷயங்கள் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அது ஏன் ரசிக்கக்கூடாது? அது ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா அது ஏன் ஏற்றுக்கக்கூடாது? அது உண்மையாகுதுன்னா அது ஒத்துக்கவும் செய்யலாம் தானே அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. அவர் வந்து சட்டசபையில் பேசினது கூட வந்து தமிழ் இப்படி பேசினார், தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் ஒரு சில அந்த ஒரு அமௌண்ட்டெல்லாம் சொல்லும் போது இத்தனை கோடிகள், இத்தனை லட்சங்கள் அப்படிலாம் சொல்லும் போது பாதி இங்கிலீஷ் கலந்து 5000 கோடி அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படிலான்றதுலாம் ட்ரால் மெட்டீரியல் ஆச்சு. ஆனால் அதில் என்ன தப்பு? ஜனங்களுக்கு புரிஞ்சால் போதும் தானே. எல்லாருக்குமே தூய தமிழ் புரியறதில்லை, எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஃபுல்லாக புரியறதில்லை அப்படின்னும் போது ஜனங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொன்னால் என்ன தப்பு இருக்குது? அது காமெடியாக சொல்கிறது தான். 9:30ங்கிறது 9:30ன்றது நான் பார்த்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சிருது இல்லை டைம், அது நான் பார்த்தாலுமே அப்படின்னும் போது உங்களுக்கு பேசுறது முக்கியமாக செயல்பாடு முக்கியம்னா டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறதானும் போது அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆனாரோ அந்த ஆங்கிளை வச்சு மக்கள்கிட்ட அரசியலில் ரீச் ஆகுறாருன்னா அதையும் ஒத்துக்கக்கூடாது. அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைன்றதுனால அது தப்புன்னு ஆயிடாது. அது ஜனங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றது தான். ஜனங்க அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த ஆட்சியை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதே ஜனங்களை வந்து நீங்கள் தற்கொலைன்னு சொல்லிட்டோம், இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துரும், 3 மாதத்தில் கவிழ்ந்துரும், நீங்கள் பிளான் போட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்ல ஜனங்க கிட்ட இருந்து இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷனில் அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாவது வர ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லும்போது
நீங்க ஆட்சிய குறை சொல்லாதீங்க. அந்த ஆட்சியில நடக்கிற விஷயங்கள் உண்மையா, பொய்யான்றத பேசுங்க. ஆனா அது பொய்ன்னு சொல்றத விடவும், அதில இருக்க உண்மையும் நீங்க பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையா இருக்கு. ஸோ இதுதான் டிஎம்கேக்கு என்னோட ஒப்பீனியன். டிஎம்கே கொத்தூஸ் வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல கதறுவீங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல திட்டுவீங்க அப்படின்னு சொன்னாலுமே, இருக்கிற உண்மைய சொல்லி தான் ஆகணும். கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட இந்த ஆட்சிய பாருங்க. இதில குத்தம், குறை இருக்கிறத பேசுறது தப்பில்ல. ஆனா எல்லாமே குத்தம்னு சொல்றது தான் தப்பு. அப்படின்னும்போது அந்த எதார்த்தமான உண்மைய ஒத்துக்கோங்க. தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.